கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது, நம்பிக்கை அவர் மேல் நாம் வைக்க வேண்டும். இரண்டாவது, அவரையே நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நாம் பார்த்து, மனிதர்களை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை வைப்போமானால் அது வீணாய் போய்விடும். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது, அவரையே நம்பிக்கையாக கொள்ளும் போது நாம் பாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்து என்பதாக. இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் அநேகரை, சொந்தக்காரர்களை, உறவினர்களை, தனக்கு தெரிந்தவர்களை, பிரபலமானவர்களை வைத்து இவர்கள் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்க, இவங்க எனக்கு எல்லாம் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கையை அவர்கள் மேல வைத்துட்டு இவங்க இழந்து போய் விடுகிறார்கள். ஆகையினால இந்த வார்த்தையின்படியாய் நம்முடைய நம்பிக்கை முதலாவது கர்த்தரிடத்தில், அவர் மேல் நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும், அவரையே நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். இப்படியா இந்த அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாக்கியத்திற்குள்ளாய் நடத்துகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நம்பிக்கை உண்மையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா இக்கட்டுகள், பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் உண்மையே அவர்கள் நம்பி வாழ்வதற்கு உதவித்தார். அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி காத்து அப்படியாய் செய்ய போகிற அன்புக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பாக்கியத்திற்குள்ளாய் நிறம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு